வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவை திரும்பவும் திமுக ஆட்சி அமைச்சதுன்னா, ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இது சம்மந்தமா திமுகவோட பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காங்க. இவங்களுடைய ஆலோசனை கூட்டங்கள்லாம் இதுதான் வந்து அதிக அளவுல பேசப்பட்டிருக்கு. இது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உளவுத்துறை மூலமா ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்கு. போன பிறகு அவர் வந்து, "காங்கிரஸ் நம்ம கூட இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போறாந்தா போட்டும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவங்க எங்க போவாங்க? அந்த சைடு அதிமுக, பாஜக கூட்டணி உருவாயிருச்சு. அங்க போ முடியாது. அவர் வந்து தாவேக்காவோட தான் பேசணும். தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இது முதல் தேர்தல் தாவேக்காவுக்கு. அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு இவங்க விரும்புவாங்களா? அப்படிங்கிற மாரி இருக்கு. இருந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான் இருக்கிறாங்க. இப்ப பீகார் தேர்தல் முடிவு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ், தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தையில ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரைக்குமே எந்த தேர்தலையும் சந்திக்கல. இது தாவேகா வந்து ஒரு 20லேருந்து 25% ஓட்டுகள வாங்கும் அப்படிங்கிற மாரி எப்படி நம்புறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மக்களோட செல்வாக்கு, அது இல்லாம அவரு பிரச்சார பண்ண போற இடங்கள்லாம் வர கும்பல், இளைஞர்கள், மகளிர்கள் முக்கியத்துவம் குடுக்குறது. இதனால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தாவேகா வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் மேலிடம் நம்புது. தமிழ்நாடு காங்கிரஸே அத தான் நம்புது. இந்த மாரி சூழ்நிலையில திமுக வெஸ் தாவேகா அப்படின்னு சொல்லி விஜய் திரும்ப திரும்ப உறுதியா சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிய ஒரு பொருட்டாவே அவர் மதிக்கிறதே இல்ல. திமுக வெஸ் தாவேகா அப்படிங்கிற மாரி தான் உதயநிதி ஸ்டாலினுமே இப்போ வந்து தாவேகாவ அட்டாக் பண்ணி பேசுறாரு. முதலமைச்சரும் தாவேகாவுக்கு பதில் சொல்றாரு தவிர, எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, அங்க இதுக்கான ரேஷன் கடையில கோதுமை போடல, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. அவர் பேச்ச கண்டுக்கிறதே இல்ல. ஆனா விஜய் ஒரு அறிக்கை விட்டாருன்னா, அதுக்கு பதில் உடனே வந்துட்டு இருக்கு திமுக தரப்புல. அதுலயும் திமுக மேலிடத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். திமுக வெஸ் தாவேகா அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இத தான் டிடிவி தினகரனும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த 2026 தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல். தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி. அது திமுக வந்து கண்டிப்பா அதுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. டிடிவி வந்து ஏற்கனவே தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடி. ஓபிஎஸ் ரெடி. அது இல்லாம செங்கோட்டையனும் ரெடி. 2வது தாவேகால வந்து முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் ஏத்துக்கிறதுக்கும் தயாராயிட்டாங்க. இந்த மாரி சமயத்தில கூட்டணி ஆட்சி அப்படிங்கும்போது, டிடிவி தினகரன் கையில ஒரு 10 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான அமைச்சர் பதவி குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கட்சிய வந்து செல்வாக்கா கொண்டு போறதுக்கான எண்ணங்கள் எல்லாமே டிடிவி தினகரன்ட்டயும் இருக்கு. இதெல்லாம் பாஜக சும்மா விடுமா? இப்படி வந்து பாஜக, அதிமுக கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கிறோம். எல்லாத்தையுமே கொண்டு போய் தாவேகாவோட கூட்டணியில உட்கார வைக்க விடுவாங்களா? அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமிகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா. "எப்பா நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி விஜயோட பேச்சுவார்த்தைய நடத்துப்பா" அப்படின்னாங்க. மிதுன விட்டு பேசினாரு. விஜய் மதிக்கவே இல்ல. அப்புறமா என்ன செய்றாரு, அதிமுகல இவர் பிரச்சாரம் பண்ண போற இடங்கள் எல்லாமே வந்து தாவேகா கொடிய ஆட்டுங்களா அப்படின்னு சொல்லி அதிமுக காரங்கள விட்டே ஆட்ட விட்டாரு. ஆட்ட விட்டுட்டு பார்த்தீங்களா, கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. புள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்கு. அப்படிலாம் பேசினாரு. இப்படி ஒரு கட்சித் தலைவர் பேசலாமா? இது நல்லா இருக்குதா? அடுத்த கட்சிக்காரன் நம்மளுடைய பிரச்சாரத்தில, நம்மளுடைய கூட்டத்தில அடுத்த கட்சிக்காரன் கொடியாட்டுறான் அப்படின்னா, நம்மள ஒரு வேளை கிண்டல் பண்றானோ? அப்படிங்கிற ஒரு மாரி ஒரு எண்ணம் வரணுமா? வேணாமா? நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு கொடியாட்டியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நல்ல வேளை சில மீடியாக்கள் எடுத்து வந்து அதிமுக காரங்க தான் இந்த கொடிய ஆட்டுறாங்க அப்படிங்கிற மாரி போட்டனால கொஞ்சம் தப்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நீங்கலாம் ஆட்சி அமைக்க முடியாது பாருங்க. ஏன்னா நெறைய சம்பவங்கள இதுபோல விஜய் ரசிகர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு அதிகாரிகள் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து விஜய் ஃபோட்டோவ காட்டுவாங்க. சின்னோண்டு விஜய் ஃபோட்டோவ காட்டுவாங்க. செல்ஃபோன்ல விஜய் ஃபோட்டோவ வந்து காட்டுவாங்க. இப்படி நெறைய சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதேபோல வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்குள்ள அதேபோல பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னு சொல்லி அதிமுக காரங்க சொல்றாங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி, விஜய் நம்ம கூட வரட்டும், கூட்டணி வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தாவேக்கால போட்டு, விஜய் தலைமையில தான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான். விஜயை ஏத்துக்கிட்டு யார் கூட்டணிக்கு வரீங்களோ வாங்க அப்படின்ட்டாரு. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸுக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு தான். ஏன்னா பாஜகவை பொறுத்தவரைக்கும் அவரு சொல்றது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு. தாவேகாவோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா, விஜய்க்கும் தெரியாது. விஜய் கட்சியில இருக்கிற நிர்வாகிகளுக்கும் பெருசா தெரியாது. கொள்கை என்னன்னு யாருக்குமே தெரியாது. அவருக்கே தெரியாது. ஆனா கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாரு. சரி, பாஜக கொள்கை எதிரி அப்படின்னா, தேசிய கட்சியோட கூட்டணி வச்சோம்னா, முதல் தேர்தலே வந்து நம்ம அமோகமா வெற்றி பெற முடியும். காங்கிரஸோட கூட்டணி வைக்கலாம். காங்கிரஸ், திமுக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஆனா ராகுல் காந்தியோட விஜய்க்கு ஒரு நல்ல பழக்கமும் இருக்கு. அதுல எப்படின்னா, அடிக்கடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி போகும்போதெல்லாம் அரசியல் சம்மந்தமா அவரு கண்டிப்பா ராகுல் காந்திய சந்திச்சு பேசுவாரு. அவருக்கு வந்து எப்ப கட்சி ஆரம்பிக்கணும்னு எண்ணம் தோணுச்சோ, அப்பயே ராகுல் காந்திய சந்திச்சு பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாரு. அவருக்கு நெருக்கம் ராகுல் காந்தியோட இருக்கு. எப்படி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும்
ராகுல் காந்திக்கு இருக்கோ, அதே போல் வந்து ராகுல் காந்திக்கும் விஜய்க்குமான ஒரு நெருக்கமே இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இந்த கரூர் சம்பவம், இந்த சம்பவத்தில் வந்து அவர் வந்து ராகுல் காந்தியோட பலமுறை விஜய் பேசியிருக்கிறாரு, நேரடியாக ஃபோனில் பேசியிருக்கிறாரு, ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி எப்படிலாம் இதை டீல் பண்ணலாம், பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருக்குது. இப்போ காங்கிரஸ், தாவேகா, மற்ற கட்சிகள், கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள், ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குல்ல. இது 2 கட்சிகளுமே, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இது வரைக்குமே கொடுத்ததே இல்லை. ஒரு கட்சி வந்து, அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சி, முதல் தேர்தல், ஆனால் ஒரு அரசியல்வாதி கிடையாது அவர், ஒரு பாப்புலரான ஒரு சினிமா நடிகர், அரசியல் தேர்தலில் வந்து நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற கட்சிகள் கூட்டணி வைக்கும்போது அவர் இன்னும் வலுவடைவார். கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கும்போது இந்த ஆசையோடு இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் வரும்ல, ஏன் தாவே கூட நம்ம கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு. செல்வாக்கு இல்லாத தலைவராக இருந்தால் அவர் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் அவர் பிரச்சாரம் பண்ண போகிற இடங்கள்லாம் அவ்வளோ கும்பல் வருது. காசு கொடுத்து கூட்டினா கூட இவ்வளோ கும்பல் வராது, அவ்வளோ கும்பல் வருது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அதே சமயத்தில் வந்து இந்த காங்கிரஸ், தாவேகா இவங்க கூட்டணி வச்சாங்க அப்படின்னா 175 தொகுதிகளுக்கு குறையாமல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு விஜய் தரப்புலையும் காங்கிரஸ் தரப்புலையும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இது என்னடா இது இவ்வளோ பெரிய இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கும் வந்து இந்த தடவை தாவேகாவோட கூட்டணி வச்சா ஒரு 60லேருந்து ஒரு 100 சீட்டு வரைக்கும் கேட்கலாம், நமக்கு கொடுப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா 1967க்கு அப்புறமா நம்ம கட்சி வந்து பெருசாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெருசாக செயல்பட முடியல, திரும்பவும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியல, அந்த உத்வேகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. நம்ம வந்து கேட்போம், ஒரு 100 தொகுதி கேட்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாரு. அதே போல் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கூட அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார் அப்படின்னா, திமுகவோட இப்போ கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் திமுகவுக்கு இணையான அளவுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக் அடிச்சிடாரு. அதெல்லாம் பார்க்கும்போது முதலமைச்சருக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம் தான் வந்துச்சு. என்ன இது இப்படிலாம் பேசுகிறாங்க, திமுகவுக்கு இணையாக வந்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ வளர்ந்துருக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு திமுக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் காங்கிரஸ் போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஐடியாவும் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கருணாநிதி காலகட்டத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸ் உறவு வந்து ரொம்ப நல்லா சுமூகமாக போயிட்டுருக்குது. இந்த சமயத்தில் ஸ்டாலின் எதிர்த்துக்க ராகுல் காந்தி விரும்புவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி விரும்புகிறாரு, விரும்பலை. ஆனால் கட்சி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக எடுக்கிறாங்க. நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்தால் தான் நம்ம கட்சி வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ராகுல் காந்தி வந்து பீகார் தேர்தல் முடியட்டும், பீகார் தேர்தலில் முடித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம சில முடிவுகள் எடுப்போம். பீகார் தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தல், மத்தியில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக கூட, முடிவுகளோட கூட இது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ராகுல் காந்தி வெயிட் பண்ணுறாரு. இப்போதைக்கு கூட்டணி சம்மந்தமாக நீங்கள் எதுவுமே யாருமே கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். என்ன பீகார் தேர்தல் முடிவில் பொறுத்த வரைக்கும் என்ன ராகுல் காந்தி எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆனால் திரும்பவும் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்கணும். முதலமைச்சர் பதவியை அவர் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவர் கூட்டணியை விட்டு வெளியேறுவார். கூட்டணியை விட்டு வெளியேறாருன்னா நிதிஷ்குமார் மத்திய அரசுக்கு அவரும் சரி சந்திரபாபு நாயுடும் சரி ஆதரவு கொடுத்துருக்காங்க. தனி பெரும்பான்மையில் மத்தியில் பாஜக ஆட்சியில் இல்லை. அப்படிங்கும்போது நிதிஷ்குமாரும் ஆந்திராவில் இருக்கிறவரும் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடுமே வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து அந்த கூட்டணி வந்து வெளியேறார். அப்படி கூட்டணியை விட்டு வெளியேறினார் அப்படின்னா மத்தியில் ஆட்சி கவிழ்ந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து கவிழ்ந்துச்சு அப்படின்னா காங்கிரஸுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திமுகவில் 22 எம்பிகள் இருக்காங்க. அதனால் திமுகவோட தயவோட பாஜக வந்து உதவியை நாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிக்கலாம். இல்லை அப்படின்னா காங்கிரஸை வந்து அவங்க மத்தியில் பாஜக ஆட்சி கவிழ்ந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் ஆதரிச்சாங்க அப்படின்னா அப்படி இப்படின்னு திரும்பவும் நம்ம காங்கிரஸ் ஆட்சியை மத்தியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பீகார் தேர்தல் முடிவுக்கு அப்புறமா நம்ம பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து தாவேகோட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்திய கூட்டணியில் முதன்மையாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அவர் தான் வந்து பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு அறிவித்தவர் அவர் தான். அவர் மனசு நோகிற மாதிரி செஞ்சுட்டு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டம் நமக்கு கட்சி தான் முக்கியம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து விஜயோட கூட்டணி வைக்கலாம். அது பீகார் தேர்தல் முடிவில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க.
பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே பீகார் தேர்தலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவாகிறதுக்கு பீகார் தேர்தல் முடிவு மிக முக்கியமாக பார்க்கப்படும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ், ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இந்த இது வந்து கூட்டணி வெற்றி பெற்றால் கண்டிப்பாக இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா தொடர்ந்து அவங்க திமுகவோட கூட்டணியில் தான் தொடருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மத்தியில் வந்து ராகுல் காந்தி 2 கால்குலேஷன் போடுறாரு. மத்தியில் பீகாரில் வந்து காங்கிரஸ், ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஜெயிக்கணும். 2வது வந்து மத்தியில் வந்து ஆதரவு வந்து நிதிஷ்குமார் வாபஸ் வாங்கிட்டார் அப்படின்னா மத்தியில் திரும்பவும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக கூட்டணியை விட்டு விலகாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம், இதெல்லாம் ராகுல் காந்தி நினைக்கிற மாதிரி சில அரசியல் நடந்துட போது பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராகுல் காந்தியோட எண்ணத்தை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.